ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம். இது மாதிரி கோவக்காவை எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மசாலாலாம் வறுக்கிறப்பவே என்ன தேவைப்படுதுன்னு சொல்லலாம். வானல் வச்சாச்சு, பற்ற வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகாதபடி சிம்மில் வச்சு வறுக்கணும். ஒரு 1/4 கிலோ கோவக்காய்க்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். காம்பு எடுக்காமல் போடணும். காம்பு எடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்து கருகி போயிடும். அதுக்கு நம்ம காம்பு எடுக்காமல் போட்டு வறுக்கணும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த அளவுக்கு மசாலா வறுபட்டால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அதே கடாயில் 2 ஸ்பூனு ஆயில் போட்டு கொஞ்சம் போல் கடுகு, 2-3 உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பண்ணி வச்சு கோவக்காவை போட்டுடலாம். மீடியமான தீ வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டோம்னா காய் சீக்கிரமே வதங்கிடும். கோவக்காய் உடம்புக்கு நல்லது. அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடி இந்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. வறுத்த மசாலாலாம் அரை வச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம். இதை நம்ம இதில் கூட போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த வறுத்த மசாலா வாசல்லாம் கம்மன்னு இருக்குது பாருங்கள். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள் கோவக்காய் பொரியல். அவ்வளோதான் கைஸ். பொடியான இருக்கிற கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. எங்கள் வீட்டு லஞ்சு இன்னைக்கு புளி சாதம், ஆம்லேட்டு, கோவக்காய் பொரியல். நீங்களே இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.